தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உயர்வான நேரத்திலும் என் வாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். ஏமாற்றும் வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. ஏமாற்றமில்லா வாழ்க்கை நானும் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்கவும் கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதுமே. இன்னும் விடாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசித்து கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை போதுமே. நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதமான தேவனுக்கே நாம் துதி கன மகிமைகளை செலுத்துவோம். நல்ல கருத்தாளமிக்க பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின சகோதரர் ரபி தேவதாஸ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இடைப்படுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக. கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் நல்வாழ்த்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கோபால் சாரை பார்த்தோன்னாலே
திடீர்னு மனசுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் என்ன செய்யும், அது பொங்கி வரும். ஏன்னா எப்போவுமே அவர் சிரித்த முகத்துடனே என்ன செய்வார் இருப்பார். எப்பொழுதும் பாசிட்டிவாகவே பேசுவார். வளர்ச்சிகளை குறித்து அதிகமாக பேசுவார். ஆண்டவருடைய வழிநடத்துதலை குறித்து அநேக சாட்சிகளை பகிர்ந்து கொள்வார். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாட்சியாக அவர் என்ன செய்வார்னு சொன்னால் சொல்லுவார், ஆண்டவர் இப்படி அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி பகிர்ந்து கொள்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். உட்கார்ந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பழைய நினைவுகள் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. சபை மூப்பர்கள், ஏன்னா அவர் எல்டர் இல்லையா, சபை மூப்பர்களை குறித்த எண்ணம் கொஞ்சம் வந்துச்சு. ஐயாத்துறை ஐயா, எல்டர் NMS மோசஸ் அவர்கள், பால்ராஜ் ஐயா, எல்லாரையும் குறித்து கொஞ்சம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். மூப்பர்களுடைய உதவிகள், ஆலோசனைகள் எவ்விதமாக இந்த திருச்சபையின் வளர்ச்சிகளை பங்கு வகிக்கிறது என்பதை நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்குமே திருச்சபையின் மீது இருந்த பற்று பெரிது என்பதை நான் நம்புகிறேன். சத்தியத்திற்காக, திருச்சபைக்காக எப்பொழுதும் அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள், ஆலோசனை வழங்குவதற்கும் காரியங்களை செய்வதற்கும் என்பதை என்னுடைய மனதிலே தோன்றி கொஞ்சம் மறைஞ்சிச்சு, வந்துட்டு போச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக். நான் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக சில காரியங்களை நான் யோசித்து கொண்டே இருந்தேன். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் மிக வேகமாக தீர்மானங்களை எடுக்கின்ற ஒரு காலகட்டம். எந்த ஒரு நபரை குறித்து நீங்கள் ஒரு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு 30 வினாடிகளில் இந்த நபர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்ற ஒரு தீர்மானத்திற்கு நீங்கள் வரும்படியாக உங்களை தூண்டுகின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நபருடைய வாழ்க்கையிலே அவர் எவ்வளவு நன்மைகளை செய்தார், எப்படி கடினமாக உழைத்தார், எப்படி அநேக காரியங்களிலே அவர் அர்ப்பணிப்போடு செயல்பட்டார் என்பதை ஒன்றும் இல்லாமல் செய்வதற்கு உங்களுக்கு தேவை எவ்வளோ நேரம் தெரியுமா? 30 வினாடிகள். 30 வினாடிகளில் ஒரு நபரை என்ன செய்ய முடியும்? மிகவும் தவறானவராக சித்தரிக்க முடியும். அதே 30 வினாடிகளில் ஒரு மோசமான ஒரு நபரை நீங்கள் நல்லவராக என்ன செய்ய முடியும்? காட்ட முடியும். அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான நன்மைகளையும் செய்து அறிந்திராத, பார்த்திராத ஒரு நபராக அவர் இருக்கலாம். தவறுகள் அதிகமாக செய்திருக்கலாம். மோசமான காரியங்களிலே அவர் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் வெறும் 30 வினாடிகளில் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக மிகச்சிறந்த ஒரு நபராக அவர் உங்களை என்ன செய்ய முடியும்? அவரை பற்றி உங்களுக்கு காட்சிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நபர் நல்லவரா கெட்டவரா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய நடக்குது. நீங்கள் அதை ஆன்லைனில் பார்க்கலாம். உங்களுக்கு யாராவது உதவி செய்கிறாங்களான்னு நாங்கள் என்ன செய்கிறோம்? டெஸ்ட் பண்ணோம். ஒரு வீடியோ கேமராவோடு வந்துடுவாங்க. அவர் உதவி செய்கிறாரா இல்லையா என்பதை படம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்யலாம்? உதவி செய்யாமல் போகலாம். அந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்யலாம்? உதவி செய்கிறவராக என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்பாக அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பார்க்கின்ற அந்த சொற்ப வினாடிகளில் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி என்ன செய்யுது? இந்த உலகம் ஒரு பெரிய காட்சியை பிரதிபலித்து கொண்டு இருக்கிறது. ஒரு நபரை குறித்து தீர்மானிப்பதற்கு சில வினாடிகள் போதும். நியாயம் தீர்ப்பதற்கு சில வினாடிகள் போதும். அவருடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்த அனுபவங்கள், பாதைகள், அவையெல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் இந்த நபர் நல்லவரா கெட்டவரா என்று சொல்லி எளிதாக என்ன செய்யலாம்? இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொடுக்கிற காலத்தில் தீர்மானத்திற்கு வருவதற்கு இந்த உலகம் என்ன செய்கிறது? உதவி செய்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி மீடியா தான் என்ன செய்யுது? நிறைய காரியங்களை தீர்மானிக்கிறது. ஒரு அரசை கவிழ்த்து இன்னொரு அரசை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குது? இன்றைக்கி மீடியாவுக்கு இருக்குது. நிறைய காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம், கேள்விப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம்? ஆண்டவர் நம்மை பற்றி என்ன தீர்மானத்தை எடுக்கிறார்? நான் ஒரு நபரை பார்க்கும் பொழுது அந்த நபரை குறித்து எந்த ஒரு தீர்மானத்திற்கு வருகிறேன், அதே நபரை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர் எவ்விதமாக ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? புரிந்து கொள்ள முடியுமா?
ஆண்டவர் பார்க்கிற விதமாக பார்ப்பதற்கு பழகுவது என்பது கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய மேன்மையான குணங்களில் ஒன்றாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்து இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஏசாயா 42வது அதிகாரம் 3வது வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் ஒரு விசை உம்முடைய பாதத்திலே எங்களை வெகுவாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணம் செய்கிறோம். உம்முடைய வேதத்தின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு கூட பேச வேண்டும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே வழிநடத்துங்க, முன் செல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். யாரை குறித்து இந்த வசனம் பேசுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனம் என்ன செய்கிறது? பேசுகிறது. அவர் எவ்விதமாக செயல்படுவார்? நெறிந்த நாணலை அவர் முறிப்பது இல்லை, மங்கி எறிகிற திரியை அவர் அணைப்பது இல்லை. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக, என்னுடைய கண்களுக்கு முன்பாக நிறைவு நாட்களை சந்தித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை, முடிவை சந்தித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை என்ற ஒரு தீர்மானத்தை நாம் மேற்கொள்வோம் என்று சொன்னால், அங்கு ஆண்டவர் அந்த நிலையில் அந்த ஆத்துமாவை விடுவது இல்லை என்று இந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது? கற்றுத்தருகிறது. அவ்வளவுதாங்க இவங்க வாழ்க்கை. நெறிந்த நாணல்லாம் என்ன? மங்கி எரிகிற திரினா என்ன? ஒரு விளக்கு எரிகிறதுன்னு வச்சுக்கோமே, இப்போல்லாம் சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது இல்லையா? மண்ணெண்ணெய் விளக்கில் படித்த காலங்கள் இருக்கிறது இல்லையா? அரிக்கன் லைட்டு சொல்லுவோம் இல்லையா? எவ்வளவு எண்ணெய் இருக்குதோ எவ்வளவு நேரம் அந்த விளக்கு எரியும் நமக்கு தெரியும். அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெயின் அளவை வைத்து அந்த விளக்கு எவ்வளவு நேரம் எரிய போகிறது என்று நமக்கு தெரியும். அந்த தீபம் எந்த அளவிற்கு சுடர் விட்டு பிரகாசிக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அந்த சுடரின் அளவை வைத்து இன்னும் எவ்வளவு நேரம் அது எரியும் நமக்கு தெரியும். நிறைய நல்ல வெளிச்சம், நல்ல பெரிய ஒரு சுடராக இருந்தால் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் எரியும் தெரியும். அந்த சுடர் என்ன செய்யும்? எண்ணெய் குறைய குறைய குறைஞ்சிக்கிட்டே வரும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல, எனக்கு இருக்குது. நான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் மண்ணெண்ணெய் விளக்கில் தான் படித்தேன். அந்த விளக்கு என்ன செய்யும்? அந்த தீபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வரும் பொழுது எப்பொழுது அந்த விளக்கு அணைய போகிறது என்று நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், இன்னும் 5 நிமிஷம்தான், இன்னும் 2 நிமிஷம்தான் அணைய போகுதுன்னு தீர்மானத்திற்கு நம்மால் வர முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மங்கி எரிகிற திரியை அணையார். நெறிந்த நாணலை அவர் என்ன செய்வதில்லை? முறிப்பதில்லை. ஏற்கனவே நல்லா நஞ்சு போச்சு, எப்போ அருந்துக்கணும்னு தெரியல, அதுதான் நிலைமை. கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த பாடுகள், நெருக்கடியான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது முடிந்தது என்ற ஒரு தீர்மானத்திற்கு வருகின்ற நிலையில் இருக்கின்ற ஆத்துமாவை ஆண்டவர் அந்த நிலையில் என்ன செய்வதில்லையா? விட்டு விடுவது இல்லை. தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் ஆண்டவருக்குமான இந்த தொடர்பு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக தங்களை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை உளப்பூர்வமாக அருந்து விழுகின்ற நிலையில் என்னுடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? அணைந்து போகக்கூடிய விளக்காக இன்றைக்கு நான் காணப்படுகின்றேனா? ஆண்டவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய உன்னதமான ஒரு வாக்கு தத்துவம், அவர் அப்படி என்ன செய்வதில்லை? செய்ய போவது இல்லை. வெளியே நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கலாம், ஆனால் மனசுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்காவது தெரியுமா? வெளியில் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக, எங்களுக்கு என்ன குறைச்சல், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனநிறைவாக இருக்கிறோம். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் ஓடிக்கொண்டே என்ன செய்கிறது? இருக்கிறது. யாரும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. எந்த நிலையில் காணப்பட்டாலும் மனதிற்குள்ளாக இருக்கின்ற வழி, போராட்டம் மற்றவர்களால் காணக்கூடாததாக காணப்பட்டாலும் நிச்சயமாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் அதை பார்க்க முடியும்.
உங்களுடைய உள்ளத்திலே ஒருவேளை அப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், உலகம் பார்க்கலாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி, இவங்க வாழ்க்கை முடிந்தது, திரும்ப இவங்க எழுந்து நிற்க முடியாது என்ற ஒரு நிலைக்கு என்ன செய்யலாம், உலகம் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கிற ஆண்டவர் அல்ல. ஒரு நாளும் அவர் என்ன செய்வதில்லை, நெறிந்த நாணல் என்ன செய்வதில்லையா, முறிப்பது இல்லையா. நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார், நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குணம் என்ன என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். அவர் பார்க்கிற விதம் என்ன என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு உவமை லூக்கா 13வது அதிகாரத்தில் இருக்குது. 6வது அதிகாரம் 8-9 வசனங்கள் யாராவது வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 13வது அதிகாரம் 8-9 வசனங்கள். அதற்கு அவன், அதுக்கு முந்தின வசனம் கூட வாசிங்க. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இங்கே ஒரு நியாய தீர்ப்பு செய்யப்படுகிறது இல்லையா. 3 வருஷமாக என்ன இல்லை, கனி இல்லை. நான் என்ன சொன்னேன், 30 செகண்டில் நம்ம என்ன செய்கிறோம், நியாய தீர்ப்பு செய்கிறோம். இப்போது 30 செகண்டில் என்ன செய்கிறோம், நியாய தீர்ப்பு செய்கிறோம். 3 வருஷமாக பார்க்குறாரு. 3 ஆண்டுகளாக இந்த மரத்தில் என்ன இல்லை, கனியே இல்லை. தோட்டக்காரனுடைய தீர்மானம் என்னவாக இருக்கிறது, இந்த மரம் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மரத்தால் எந்த விதமான பலனும் இல்லை, அது ஏன் நிலத்தை கெடுக்கணும், எனக்கும் பிரயோஜனம் இல்லை, சுற்றி இருக்கின்ற மற்ற மரங்களுக்கும் அதனால் பிரயோஜனம் இல்லை, அது இருக்கிற அந்த நிலத்துக்கும் அதால் என்ன செய்ய இல்லை, பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ என்ன செய்யலாம், மரத்தை வெட்டிடலாம். மக்கள் அதிகமாக விரைவாக எடுக்கக்கூடிய தீர்மானம் என்ன, அந்த நபரால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் எதுக்குப்பா இன்னும் வச்சிட்ருக்கிற, அந்த நபரால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னால் இன்னும் எதுக்கு வச்சிட்ருக்கிற, அடுத்த வேலையை பாரு, ஆக்கப்பூர்வமான வேலையை பாரு. நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் அப்படி தான் இருக்கும் இல்லையா. நம்முடைய பார்வை, நம்முடைய கண்ணோட்டம் அநேக நேரங்களில் அப்படி தான் என்ன செய்யும் இருக்கும். அது சில நேரங்களில் தேவையான ஒன்றாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம் வேலையின் அடிப்படையில். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அதையும் தாண்டி பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 3 ஆண்டுகள் கனிகள் இல்லை, வெட்டப்படுவதற்கு தகுதியான நிலையில் அந்த மரம் காணப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து அந்த மரத்தை அகற்றுவதற்கான எல்லா விதமான தகுதியும் அந்த மரத்திற்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல வேலைக்காரன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையை கடந்து பார்க்கின்றவராக இருக்கிறார். அந்த மரம் கனி கொடுத்துரும் சொல்லி அவர் என்ன செய்யல, நான் நம்புறேன்னு சொல்லி என்ன செய்யல, சொல்லல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லல, நான் மறுபடியும் என்ன செய்ய போறேன், அந்த மரத்திற்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் நான் என்ன செய்ய போறேன், செய்ய போறேன்னு சொல்றாரு. அந்த மரம் கனி கொடுக்குதா இல்லையான்னு பாப்போன்னு சொல்லி என்ன செய்யல, அவர் சொல்ல வரல. அந்த மரத்திற்கு என்ன செய்யணுமோ, இன்னும் அதிகமாக என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கனி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், மறுபடியும் 1 வருஷம் கழிச்சு கனி கொடுக்கலன்னு சொன்னா அந்த மரம் கனி கொடுக்குமா கொடுக்காதா என்று தெரியாது. ஆனால் அந்த மரத்துக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்வதற்கு வேலைக்காரன் ஆயத்தமாக இருந்தார். நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலேயும் அப்படிதான் இறக்க வச்சிருக்கிறார், நம்மளையும் அப்படித்தான் நேசிக்கிறார். இந்த மரத்தால் பலன் இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் என்ன செய்யலன்றார் ஆண்டவர், இந்த மரத்துக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறேன்னு சொல்கிறார். இந்த மரம் செழித்து வளர்வதற்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்ற இந்த இடத்தை என்னுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சகோதரர்களுக்கும் கொடுப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், பழக வேண்டும்.
ஒரே தீர்மானத்தில் என்ன செஞ்சிடறேன், நான் அப்படி தூக்கி வெளியே போட்டுறேன். என் சகோதரனுக்கான இடம் எங்கே, நேரம் எங்கே, காலம் எங்கே? என் ஆண்டவர் எனக்காக இத்தனை காலங்களை நீட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாரே. ஆனால் அந்த இடத்த நான் இன்னொருத்தருக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னா என்னால் முடியுதா? அது என்னால் செய்ய முடியுதா? என்னால் யோசிக்க முடியுதா? ஆண்டவர் பார்க்கிற விதமாக என்னால் பார்க்க முடிகிறதா? ஆண்டவர் நமக்கான வாய்ப்புகளை அதிகரித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மை அந்த அளவிற்கு ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு அவ்வளவு முக்கியம். அவரை விட இந்த உலகத்தில் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர்கள் எவரும் இல்லை. நம்முடைய ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? நம்ம எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோம்? இந்த மரத்துக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்குறேன்னு சொல்கிறார் இல்லையா? நெறிந்த நாணலை முறிக்க மாட்டேன்னு சொல்கிறார் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு புதிய நிலைக்கு நம்ம போகணும்னு சொன்னால் ஒரு விஷயத்தை செய்யணும். வேத வாசிப்புக்காக வசனத்தை வாசித்து பார்க்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? பழச எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க? தூக்கி ஓரமாக வச்சிருங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். தொடர்ந்து வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். போதும். புதிய காரியத்தை செய்கிறேன். எப்போ அது வருமா? இப்பொழுதே அது என்ன செய்யும்? தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வனாந்திரத்தில் வழியையும். வனாந்திரத்தில் வழி உண்டாக்க முடியுமா? வனாந்திரத்தில் வழி உண்டாக்க முடியுமா? நீங்கள் ஒரு புல் தர இருக்குன்னு வச்சுக்கோமே, மனுஷனுடைய கால் இருக்குது தெரியுமா? எங்கள் தாத்தா சொல்லுவார், மனுஷனுடைய கால் மாதிரி பாவம் நிறைஞ்ச ஒரு, இன்னும் பெரியவங்க சொல்கிற ஒரு பேச்சு அது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாரம் நடந்து போங்களேன், ஒரு வாரம் ஒரே இடத்துல நடந்து போங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? ஒத்தையடி பாதை ஆகிடும் அந்த இடம். மனுஷன் கால் பட்ட இடத்துல புல் கூட முளைக்காதுமாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது என்னோட கூற்று இல்லை, முன்னோர்கள் பெரியவங்க சொல்கிறது. மனுஷன் நடந்து போகிற இடத்துல என்ன செய்யாதான்? புல் கூட என்ன செய்யாதான்? முளைக்காதான். ஒரு வாரம் நடந்து போனால் என்ன ஆகிடும்? அங்கே ஒரு பாதை வந்துடும். நீங்கள் தொடர்ந்து நடந்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த வழியில் என்ன செய்யாது? புல்லே முளைக்காது. மனுஷன் கால்பட்ட இடத்துல புல் கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. வனாந்தரத்தில் நம்ம ஒரு தடத்தை உண்டாக்க முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வனாந்தரத்தில் நம்ம ஒரு தடத்தை உண்டாக்க முடியுமா? கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும்? மறைஞ்சிரும். ஒரு வண்டி போன ஒரு தடமாக இருக்கலாம், இல்லை ஒரு கூட்டமாக நடந்து சென்ற ஒரு தடமாக இருக்கலாம், அல்லது ஒட்டகத்தில் ஒரு பயணத்தை மேற்கொண்ட ஒரு தடமாக இருக்கலாம். ஒரு காற்று அடிச்சுதான் என்ன ஆகிடும்? அந்த தடம் இருந்த இடம் தெரியாமல் என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுவேன்னு சொல்கிறார். வழிகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகளே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணக்கூடியவர் யாரா? நம்முடைய ஆண்டவர். புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறேன்னு சொல்கிறார். பழச எல்லாம் என்ன செஞ்சிருங்க? மறந்துடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக பாலைவனமான சூழ்நிலை காணப்பட்டாலும், வழிகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்ற நிலை காணப்பட்டாலும், என் ஆண்டவரால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய வழிகளை உண்டு பண்ண முடியும் என்பதை நீங்கள் முழுமையாக விசுவாசிக்கின்றீர்களா? வனாந்திரத்தில் ஆறுகளையும் அவாந்திர வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆறுகளை உண்டாக்குறேன்றாரு. வாய்ப்புகளே இல்லாத சூழ்நிலையில் வாய்ப்புகளை உண்டு பண்ணுறவர் தான் யார்? நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார்.
அவ்வளவு வல்லமை படைத்த தெய்வத்தை நம்ம எப்படி அணுகணும்? எப்படி அவரை நம்ம சார்ந்து நிற்கணும்? எப்படி அவரை நம்ம புரிஞ்சுக்கணும்? நம்ம அவரை ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை எல்லாம் செவை பண்ணுவார். எங்கே இருக்கு? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5, 6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை எல்லாம் செவைப்படுத்துவார். வழிகளே தோன்றாத ஒரு இடத்துல வழியை உண்டு பண்ணுறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்போ என்ன சொல்கிறாரு? உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்னு சொல்கிறார். உன் சுய புத்தியின் மேலே சாயாதப்பான்னு சொல்கிறார். ஏன் என்று சொன்னால், எனக்கு சரி என்று தோன்றுகின்ற காரியம் என் ஆண்டவருக்கு சரி என்று அநேக நேரங்களிலே தோன்றுவதில்லை. எனக்கு நியாயம் என்று தோன்றுகின்ற காரியங்கள் என் ஆண்டவருடைய கண்களிலே மிகப்பெரிய ஒரு தவறாக காட்சி அளிக்கிறது. இதுதான் சரி என்று தீர்க்கமான முடிவுக்கு நான் வரும் பொழுது அதை போல ஒரு முட்டாள்தனம் இல்லை என்று என் ஆண்டவர் அந்த காரியத்தை என்ன செய்றார்? பார்க்கிறார். நம்முடைய பார்வை வேறு, ஆண்டவருடைய பார்வை வேறு. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை எல்லாம் செவைப்படுத்துவார். ஆண்டவர் நம்ம கூட இருந்தாதான் நம்ம எடுக்கின்ற தீர்மானங்கள் சரியாக என்ன செய்யும்? இருக்கும். ஆண்டவர் பார்க்கிற விதமாக பார்த்தால்தான் நாம் எடுக்கின்ற தீர்மானங்கள் சரியாக இருக்கும். ஆண்டவர் சிந்திக்கின்ற விதமாக சிந்தித்தால் மட்டுமே, ஆண்டவர் நேசிக்கின்ற விதமாக நேசித்தால் மட்டுமே நம்மால் அவரை போல என்ன செய்ய முடியும்? முடிவுக்கு வர முடியும். நம்ம முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கலாம், நம்ம அவ்வளோதான் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் விடமாட்டேன்னு சொல்கிறார். நான் விடமாட்டேன்னு சொல்கிறார். முறிந்து போவதற்கு நான் அனுமதிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விழுந்து போவதற்கு நான் அனுமதிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் 1 வருஷம் நான் என்ன செய்வேன்? கண்டிப்பா இந்த நபருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் நான் துணை நிற்பேன் சொல்கிறாரு. என்னால் யாருக்காவது அப்படி துணையாக இருக்க முடியுதா? என்னால் இருக்க முடியுதா? அப்படி என்னால் வாய்ப்புகளை கொடுக்க முடியுதா? எனக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை வாரி வழங்கிக்கிட்டே இருக்கிறார். வாரி வாரி வழங்குறார் எனக்கான வாய்ப்புகளை. ஆனால் இன்னொருத்தருக்கான வாய்ப்புன்னு வரும்பொழுது 100 வெள்ளிக்காசு கொடுத்தவன் கழுத்தை போய் பிடிச்ச கதை தான் இல்லையா? 100 வெள்ளிக்காசு கடன் பட்டவன் கழுத்தை போய் பிடிச்ச மாதிரியே நானும் என்ன செய்கிறேன்? நிறைய நேரங்களில் மற்றவங்க கழுத்தை போய் நெரிக்கிறேன். நீ சரியில்லைப்பா. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற இரக்கம், எனக்கு பாராட்டியிருக்கிற இரக்கம் அளவிட முடியாததாக இருக்குது. எந்த ஒரு தகுதியும் இல்லாத என்னை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? எடுத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து நிலைநிறுத்தி வழி நடத்துகிறாராம். ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா, இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறானா? இறங்க மாட்டேங்கிறானா? இது என்னங்க நியாயம்? அப்போ அதுக்கு பேர் என்ன? நியாயம் இல்லைன்னா அதுக்கு பேர் நியாயம் இல்லைன்னா என்ன? அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஆண்டவர் நம்மை அந்த அளவிற்கு நேசிக்கிறார். என்னுடைய சுய புத்தியின் மேல் நான் சார்ந்து தீர்மானம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் எவ்விதமாக சிந்திப்பார், ஆண்டவர் எவ்விதமாக வாய்ப்புகளை கொடுப்பார், அந்த தீர்மானத்துக்கு நான் என்ன செய்யணும்? வரணும். நம்முடைய வழிகளில் அவரை நினச்சிட்டோன்னு சொன்னால் நம்முடைய பாதை எப்படி இருக்குமா? செவ்வையாக இருக்கும் என்ற அழைப்பை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை பற்றி நல்ல விதமாக தான் நினைப்பார். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை பற்றி என்ன செய்வாரா? நல்ல விதமாக தான் நினைப்பார். நம்ம எல்லாரையும் பற்றி நல்ல விதமாக நினைக்கிறோமா? நான் இப்படி தான் கம்பேர் பண்ணி படிப்பேன். அதனால் என்னடா பாஸ்டர் வந்து இப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நினைக்க வேண்டாம். எனக்கு என்ன பாடம் இருக்குது வேதத்தை படிக்கும்போது, அதுதான் உங்களுக்கான பாடம்.
உங்களுக்கு நான் சொல்கிறதுனால எனக்கு அது இல்லைன்னு எந்த ஒரு காலத்துலேயும் அந்த அர்த்தமே இல்லை. எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் காலேஜில் படிக்கும்போது. நம்ம செவன்த் டே சர்ச்சில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லுவார். செவன்த் டே சர்ச்சில் தான் எல்லாருமே ப்ரீச்சர்ஸ். செவன்த் டே சர்ச்சில் தான் எல்லாருமே ப்ரீச்சர்ஸ். எல்லா சபையிலும் அப்படி இருக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எல்லா சபையிலையும் எல்லோரும் என்ன செய்ய முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது, முன்னாடி போய் பேச முடியாது. நம்ம சர்ச்சில் எல்லாருமே ப்ரீச்சர்ஸ். வி கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அதர்ஸ் மெம்பர்ஸ், இல்லையா? வி என்கரேஜ் பீப்புள். எல்லாருக்கும் நம்ம அந்த வாய்ப்புகளை கொடுக்குறோம். ஆனால் என்ன நம்ம செய்கிறோம் தெரியுமா? இன்றைக்கி நான் என்ன செய்வேன், முன்னாடி ஏய் ரவி நீ பாவி அப்படின்னு நான் என்ன செய்வேன், பிரசங்கம் பண்ணுவேன். நாளைக்கு ரவி மேலே வந்துட்டு, பாஸ்டர் நீங்கள் பாவி பாஸ்டர், மறந்துடாதீங்க. அது அல்ல. தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும்பொழுது நோக்கம் அதுவல்ல. மற்றவர்களை சுட்டி காட்ட வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக எவ்விதமாக மேன்மை அடைய வேண்டும் என்பதே ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆவியானவர் பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் நம்மோடு கூட பேசும் பொழுது அந்த சத்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய மனதில் செய்ய வேண்டும், திறந்திருக்க வேண்டும். ஆண்டவர் எவ்விதமாக நம்மை குறித்து யோசிக்கிறார். ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? நம்ம என்ன நினைக்கிறோம்? கடைசியாக நமக்கும் அவங்களுக்கு நடந்த பிரச்சனை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம மனசில் தோன்றது என்ன? கடைசியாக நமக்கும் அவங்களுக்கு நடந்த ஒரு வாக்குவாதமாக இருக்கலாம், ஒரு மனக்கசப்பாக இருக்கலாம், தவறான புரிதலாக இருக்கலாம். நன்மைகள் ஞாபகத்துக்கு வருதா? நன்மை அல்லாத காரியங்கள் ஞாபகத்துக்கு வருதா? ஒருத்தரை பார்த்த உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நன்மைகள் தான் ஞாபகத்துக்கு வருதா நமக்கு? எவ்வளவுதான் நன்மை செய்திருந்தாலும், 99 நன்மை செய்திருந்தாலும், ஒரு தீமை செய்திருந்தால் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்னது தான்? அந்த ஒரு தீமை தான். முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்னது? அந்த ஒரு தீமை தான். 99 காரியம் நன்மை செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நல்லா வேலை செஞ்சுருக்கானே, இதில் ஒன்றில் தானே தப்பு பண்ணிட்டான். அந்த ஒரு தப்பு தான் முன்னிலைப்படுத்தப்படும், மேன்மைப்படுத்தப்படும், முக்கியப்படுத்தப்படும். நம்ம பார்த்த உடனே நமக்கு ஞாபகத்துக்கு என்ன செய்யும்? அதுதான் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி அவர் பார்க்குறாரு. எரேமியா 29:11. எரேமியா 29. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது தீமையான காரியங்களை குறித்து அவர் சிந்திப்பதில்லை, ஆபத்துக்களை குறித்து சிந்திப்பதில்லை, வேதனைகளை குறித்து சிந்திப்பதில்லை, தண்டனைகளை குறித்து சிந்திப்பதில்லை. சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை முன்னிலைப்படுத்துகின்ற தெய்வமாக என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். தண்டனைக்கு பாத்திரராக இருந்த ஜனங்க, மீறின ஜனங்கள், தீமை செய்த ஜனங்கள், பின்வாங்கின ஜனங்கள், விழுந்து போன ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாத ஜனங்கள், என்ன வேணாலும் சொல்லலாம். எப்படியெல்லாம் ஆசீர்வதித்து அந்த ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்தார். இந்த ஜனங்களோ வணங்கா கழுத்துள்ளவர்களாக, மீண்டும் மீண்டும் விழுந்து போனவர்களாக இருந்த ஜனங்களை பார்த்து, உங்களை பற்றி நான் நன்மையாக நினைக்கிறேன், சிந்திக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா, அவருடைய மனசு எவ்வளவு பெரிய மனசுங்க. அவருடைய மனசு எவ்வளோ பெரிய மனசு. என்னை பற்றி தவறாக நினைப்பதற்கு ஒரு காரியம் போதும் இல்லையா? உங்களுக்கு எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவரை குறித்து தவறாக சிந்திப்பதற்கு ஒரு காரியம் போதும், ஒரு விஷயம் போதும் இல்லையா? ஆனால் இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க? திரும்ப 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 என்ன செஞ்சாங்க? தவறுகளே தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே.
ஒருவேளை ஆண்டோட சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் பல முறை விழுந்துட்டேன், மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டே இருக்கிறேன், எழுந்து நிற்பதற்கு தகுதி இல்லாத ஒரு பாத்திரமாக நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இன்னைக்கு உங்களை நான் நல்ல விதமாக தான் நினைக்கிறேன்னு சொல்கிறார். உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் அந்த அளவிற்கு நம்மை நேசிக்கின்ற தெய்வமாக இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லையா? யோசுவா 1:9 யோசுவாவுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் வாசிங்க. யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். வழிகளை உண்டாக்குறேன்னு சொல்கிறாரு. என் வழியில் அவரை சார்ந்து நிற்கணும்னு சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? நீ போகிற இடத்துலலாம் நான் உன் கூட என்ன செய்கிறேன்றாரு? இருக்கிறேன்னு சொல்கிறார். நீ பயப்படாதேன்னு சொல்கிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். நம்முடைய எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே அவரை நாம் முன்னிலைப்படுத்துவோம் என்று சொன்னால், நம்முடைய எண்ணங்களை புறம் தள்ளி, நம்முடைய தீர்மானங்களை புறம் தள்ளி ஆண்டவர் சிந்திக்கின்ற விதமாக சிந்திப்பதற்கு நாம் இடம் கொடுப்போம் என்று சொன்னால், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையிலே நாம் படுகின்ற கஷ்டங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நபர்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதார நெருக்கடிகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால், அவர் நாம் போகின்ற இடங்கள் எல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார். போகின்ற இடத்துல எல்லாம் அவர் நம்ம கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஒருவேளை உங்கள் மனசில் நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால், வேதனையோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால், கஷ்டத்தோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால், நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குற விதமாக ஆண்டவர் என்ன செய்யலை? அந்த சூழ்நிலையை பார்க்கல. நிறைய நேரங்களில் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது எப்படி இருக்குது? மிகப்பெரிய முட்டை, மிகப்பெரிய முட்டை. நீங்கள் பார்க்குற விதமாக நான் பார்க்க மாட்டேன்ட்டார். மனுஷர் பார்க்கிற விதமாக நான் பார்ப்பது இல்லை. உங்களுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் எவ்விதமாக நமக்கு துணை நிற்பேன் என்று வாக்குறுதியிருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாளும் மறந்து போக கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னு சொன்னால், முதல்ல பழசெல்லாம் என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். பழசெல்லாம் என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். அவர் எப்படி நம்மை கரம் பிடித்து பலப்படுத்துகிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். விழுந்து போகக்கூடிய நிலையில் நம்மளை விழுந்து விட அவர் என்ன செய்யலை? அனுமதிக்கலை. அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். வழிகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகளே இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணுறதுனால, என்னுடைய வழி எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன்? அவர்கிட்ட நான் என்ன செஞ்சிடறேன்? ஒப்பு கொடுத்துறேன்ற ஒரு தீர்மானத்துக்கு நான் வரணும். அப்படி நான் வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார்? என்ன, நீ போகிற இடத்துலலாம் நான் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, நான் போகிற இடத்துலலாம் அவர் என் கூட வரும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் என் கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? என்னால் எல்லா காரியங்களையும் என்னால் செம்மையாக செய்து முடிக்க முடியும். ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிச்சிடலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம்
12 14 வசனங்களை வாசிச்சோம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று நான் எண்ணாமல். எப்படிப்பட்ட ஒரு ஆளு இந்த பவுல்! பெரிய பிலாசபர் இல்லையா? அவருக்கு தெரியாத தத்துவங்களே இல்லை, சத்தியமே இல்லை, அவர் செய்யாத ஊழியமே இல்லை, அவர் படாத கஷ்டமே இல்லை, படாத அடி இல்லை. ஜெயிலில் போட்டாங்க, அடிச்சாங்க, கடல்ல போட்டாங்க. என்ன சொல்றாரு பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனான் என்று எண்ணாமல். எல்லாம் எனக்கு தெரியணும்னு நான் நினைக்கலங்கன்றார். எல்லாம் எனக்கு தெரியும்னு நான் நினைக்கல. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கற்றது கல்லாதது. கொஞ்சம் தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன செய்யறதா காட்டிக்கிறது. கொஞ்சம் தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறது. அப்படிதான் வாசித்திருப்பான் பையன். படிச்சிட்டேன், அங்கே எக்ஸாமில் போனால் ஒன்றும் ஞாபகத்துக்கு வராது. கொஞ்சம் பார்த்த உடனே எல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு வேதனைப்பட்டு, பாடுகள் பட்டு, அடிக்கப்பட்டு ஊழியம் செய்த அந்த நபர் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணலைன்னு சொல்கிறார். எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி. எதுக்காக ஆண்டவர் என்ன எடுத்திருக்கிறாரோ அந்த விஷயத்தில் நான் நிலைச்சு நிற்கணும், அதை பிடிச்சு கொள்ளணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். ஆண்டவர் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கமே என்னுடைய பிரதானம். அதையே நான் என்ன செய்கிறேன், உறுதியாக பிடித்துக் கொள்வதற்கு ஆசையாய் தொடர்கிறேன். வேற எந்த விஷயமும் இல்லை. ஆண்டவர் எதற்காக நம்மளை பிடிச்சிருக்கிறாரோ அதை தான் நான் பிடிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசையாக என்ன செய்யணும், இருக்கணும். அதை பிடித்து கொண்டேன் என்று நான் என்ன செய்யலையா, எண்ணுகிறது இல்லை. பிடிச்சிட்டேன்னு என்னால் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஆண்டவர் எதற்காக பிடிச்சிருக்கிறாரோ அதைத்தான் நான் பிடிக்க போகிறேன், அதைத்தான் ஆசையாக தொடர்றேன். ஆனால் பிடிச்சிட்டேன்னு எனக்கு முடிவாக சொல்ல முடியல, தீர்மானமாக சொல்ல முடியல, உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பின்னானவைகளை நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் முன்னாடி போகவே முடியாதுங்க. மறக்கலைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சமாதானமே இருக்காது. மறக்கலைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்காது, சமாதானமே இருக்காது. யோசிச்சு பாருங்கள், பின்னாடியே பார்த்துட்டு இருக்கோன்னு சொன்னால் முன்னாடி போக முடியுமா? டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது விண்ட்ஷீல்டு எப்படி இருக்குது, அந்த கண்ணாடி எவ்வளோ பெருசாக இருக்கும், பெருசாக இருக்கும் இல்லையா? இதே ரியர் வியூ மிரர் எப்படி இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்கும், சின்னதாக குட்டியாக இருக்கும். நீங்கள் எதை பார்த்து வண்டி ஓட்டுவீங்க? பழசெல்லாம் மறக்கக்கூடாதுல்ல. நான் பின்னாடி தான் பார்த்து ஓட்டுவேன்னு நம்ம ஓட்ட முடியுமா? பார்க்கணும். இந்த கண்ணாடியை எப்போ பார்க்கணும், தேவைக்கு தான் பார்க்கணும். இந்த கண்ணாடியை எதுக்கு தான் பார்க்கணும், தேவைக்கு தான் பார்க்கணும். பார்க்க வேண்டியது எது, முன்னாடி தான். விசாலமான பாதையின் மீது நமக்கு என்ன செய்யணும், கண்ணோட்டம் இருக்கணும். இந்த கண்ணாடியை தேவைக்கு பார்த்துக்கலாம், அப்பப்போ என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். எப்பொழுதும் இங்கே பார்த்தோன்னு சொன்னால் வண்டி எங்கே நிற்கும், புளிய மரத்துலலாம் போய் நிற்கும். எங்கேயாவது போய் என்ன செஞ்சிருவோம்,
இடிச்சிருவோம். ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசு எதற்காக என்னை அழைத்திருக்கிறாரோ அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்னேறி செல்ல வேண்டும். அந்த புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த புதிய ஆரம்பம் என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும். இந்த புதிய ஆரம்பம் என்பது ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தில் என்ன செய்யணும்? ஏற்படணும். ஒவ்வொரு நாளும் புதிய நாள், புதிய சிந்தனை, புதிய இலக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் தொடர்ந்து புத்துணர்ச்சியோடு செயல்பட வேண்டும். தயங்கி நிற்பதற்காக, சோர்ந்து போய் விழுந்து போவதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. பழைய காரியங்களை நினைத்து கொண்டு மனமடிவாக அமைதியாக இருப்பதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. வேதனைகளை சுமந்து கொண்டு இதிலிருந்து எப்பொழுது நான் வெளியே வர முடியும் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. இலக்கு நமக்கு முன்பாக இருக்கிறது, அதை தூக்கி ஓரமாக வைப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ற ஆண்டவர். நீ ஏன் கையை பிடிச்சிக்கிட்டா போதும், உன்னை புதிய வழியில் கொண்டு போவது ஏன் வேலைன்னு சொல்ற ஆண்டவர். அந்த ஆண்டவரை உறுதியாக நாம் என்ன செய்வோம்? பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை கரை சேர்ப்பார். ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மீண்டுமாக உம்முடைய பாதத்திலே எங்களை வெகுவாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணம் செய்கிறோம். ராஜா, உம்முடைய பிள்ளைகளாக, உம்மால் நேசிக்கப்பட்டவர்களாக, உம்மால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்களாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மிக உன்னதமான ஈவை பெற்றவர்களாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வரவும், எங்களை தாழ்மைப்படுத்தவும், உம்மை தொழுது கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த மாபெரும் தயவுக்காக, கிருபைக்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏற்கிறோம். ராஜா, பரலோகத்தின் தெய்வம் எங்கள் மீது வைத்த அன்பு எத்தனை பெரிது என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எங்களை எந்த அளவிற்கு ஆழமாக நேசிக்கின்ற தெய்வம் நீர் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். விழுந்து போகக்கூடிய நிலையிலே, அழிந்து போகக்கூடிய நிலையில் நாங்கள் காணப்பட்டாலும் எங்களை அரவணைக்கின்ற தெய்வமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய செயல்பாடுகள் நாங்கள் அழிந்து போவதற்கு பாத்திரவான்களாக காணப்பட்டாலும் கர்த்தர் எங்களை அந்த நிலையில் விட்டுவிடாதபடிக்கு எங்களை மீட்டெடுக்கும்படியாக, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, மீண்டும் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கும்படியாக தொடர்ந்து நீர் முயற்சி செய்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய பாதத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே, அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, அலைகளை தாழ்த்தியிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெகுவாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடி வேண்டி நிற்கிறோம். சுவாமி, மனதிலே வேதனைகளோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தியிருக்கலாம். தேவைகளுக்காக ஏங்கி நின்று கொண்டிருக்கலாம். பொருளாதார நெருக்கடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். நாங்கள் அறியோம், நீர் அறிவீர் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பலப்படுத்துங்க சுவாமி, திடப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் அவளுக்கு துணையாக இருப்பதனாலே, நீர் அவளுக்கு முன்பாக புதிய வழிகளை உண்டு பண்ணுவேன் என்று வாக்குறுத்ததினாலே அவர்கள் நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே நடிகார்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாக, சுகவீனமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்துங்க. ராஜா, சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க. ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிற காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்களை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். நம்முடைய தேவ சமாதானத்தின் கரம் அவர்களுக்கு துணையாக அவர்களுக்கு முன் செல்ல வேண்டும் என்று நம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டுகிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் நாளைய தூண்களாகி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். ராஜா, அவர்களை திடப்படுத்தும் ஆண்டவரே. சத்தியத்திற்குள்ளாக நீர் அவர்களை நிலைநிறுத்தும் ஆண்டவரே. பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல கர்த்தாவே பிள்ளைகளை சுற்றிலும் அவன் வேலிகளை விரித்து கொண்டிருக்கிறான், வலைகளை விரித்து கொண்டிருக்கிறான். ராஜா, கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் விழுந்து போகாதபடிக்கு, அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ளும்படியாக
வேத வசனங்களை கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பாதத்திலே அவர்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டுகிறோம் ராஜா. பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்தின் பாரத்தை சுமப்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதியும், கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும் சுவாமி. அவருடைய தீர்மானங்களிலே அவர்கள் வளர்ச்சிகளை காண வேண்டும். அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அவ்விதமாக தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருச்சபையின் வயது முதிர்ந்தவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். மூப்பின் அடிப்படையிலே தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் கடந்து வராமல் இருந்தாலும் திருச்சபையின் மீது அவர்கள் வைத்திருக்கிற அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். திருச்சபையின் பெரியவர்களை கர்த்தர் விசேஷமாக நீர் தாங்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். சமாதானத்தின் தெய்வம் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, மன ஆறுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே அவர்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய பகுதிக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியிலே நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைகளுக்காக, திருச்சபையின் போதகர்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் முன் சென்று பாதைகளை செவ்வை பண்ணும். நாங்கள் செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிக்கும்படியாக கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபித்து நிற்கிறோம். கர்த்தாவே, எங்களால் முடியாத ஆண்டவரே, ஆனால் எங்கள் அன்பின் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேத வசனங்களுக்கு சாட்சி பகர்கிறது. கர்த்தாவே, ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் முன் சென்று காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று உடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபைக்காக, திருச்சபை என்னும் ஸ்தாபனத்திற்காக, உலகளாவிய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற இந்த உன்னதமான அமைப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த இடத்தில் நாங்கள் காணப்பட்டாலும் இந்த சத்தியத்தின் நிமித்தமாக நாங்கள் ஒரே அங்கமாக இணைக்கப்பட்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து ஆண்டவருடைய வருகைக்கென்று எங்களுடைய சபை ஸ்தாபனமானது தொடர்ந்து உழைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய திருச்சபையின் பேருக்கு இசைவாக இந்த 7ஆம் நாள் ஆசரிப்பிலே முழுமையாக நாங்கள் எங்களை இணைத்து கொண்டவர்களாக, அர்ப்பணித்து கொண்டவர்களாக, கீழ்ப்படிந்து நடக்கின்றவர்களாக கர்த்தாவே, இந்த உலகத்திற்கு முன்பாக நாங்கள் சாட்சியாக ஜீவிக்கவும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை அனுதினமும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பிள்ளைகளாக, நம்பிக்கையோடு ஜீவிக்கின்ற பிள்ளைகளாக, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபித்து நிற்கிறோம். ராஜா, ஒவ்வொருவரும் கர்த்தாவே, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ராஜா, நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பம் அல்ல, எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட இன்னும் அநேக ஜனங்களோடு நாங்கள் உம்மை சந்திப்பதற்கு ஆயத்தமான ஒரு நிலையிலே காணப்பட வேண்டும். கர்த்தர் அவ்விதமாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, பரமண்டல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவதாக, பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கணக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடனுக்கு மன்னியும். எங்களை சோதனைப்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.